இன்னைக்கே நம்ம பார்க்க போற இந்த கேஸ் 2026ல இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சில்லிங் ட்ரூ கிரைம் சம்பவம். ஒரு துப்பறியும் நிபுணரோட பார்வையில இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும், தடயங்கள் எப்படி வெளிவந்தது அப்படிங்கறதையும் தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க நேரா சம்பவத்துக்குள்ள போகலாம். டெல்லியின் பியரகாஹி ஃப்ளைஓவர் அருகே ஒரு வெள்ளை நிற கார் அனாதையா நிக்குது. போலீஸ் ஏதோ பிரேக் டவுன் ஆன கார்னு தான் நினைச்சாங்க. ஆனா அந்த ஒரு கார் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டும் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆரம்ப புள்ளியா அமைய போகுதுன்னு அந்த ராத்திரியில யாருமே எதிர்பார்க்கல. காரோட கதவு திறந்த போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த ஏரியா முழுக்கவே அது பெரும் பரபரப்பு ஏற்படுத்துச்சு. கார்க்குள்ள 3 பேரு டெட்டா கிடந்தாங்க. 76 வயசான ரேந்தீர், 42 வயசான சிவ்நரேஷ், அப்புறம் 40 வயசான லக்ஷ்மி. மூவரும் ஒரே கார்க்குள்ள ரொம்ப சஸ்பிஷியஸ் கண்டிஷன்ல இறந்து கிடந்தாங்க. ஒரு முதியவர், 2 நடுத்தர வயசுக்காரங்க. இவங்க 3 பேரும் எப்படி ஒரே கார்க்குள்ள இறந்தாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா எழுந்தது. முதல் பார்வையில 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களோன்னு தான் போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச சில மணி நேரத்திலேயே இது சாதாரண சூசைட் கிடையாது, யாரோ பக்காவா பிளான் பண்ணி செஞ்ச மர்டருங்கிற அந்த இருண்ட உண்மை புரிய ஆரம்பிச்சது. காருக்குள்ள கிடைச்ச ஒவ்வொரு பொருளும் ஒரு மர்மத்தோட பகுதியாதான் இருந்தது. லிக்கா பாட்டில்ஸ், ஸ்வீட்ஸ் பேக்கெட்ஸ், காலி கிளாஸ்கள், அவங்களோட மொபைல் போன்ஸ், இது எல்லாமே வேறொரு உண்மைய பாயிண்ட் பண்ணுச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட அந்த ஏரியால இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூ போலீஸ்க்கு கிடைச்சது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணப்போதான் விக்டிம்ஸ் கூட ஒரு 4வது ஆள் அந்த இருட்டுல இருந்தது தெரிய வந்தது. அவன்தான் 72 வயசான செல்ஃப் ஸ்டைல் பாபா கம்ருதீன். பாக்குறதுக்கு ரொம்ப வயசானவ மாதிரி தெரிஞ்சாலும் இந்த 3 பேரையும் தன்னோட வலையில விழ வச்ச அந்த கொடூரமான மூளை இவன்தான். இவன் அப்படி என்ன செஞ்சான்னு கேக்குறீங்களா? ஜின் ரிச்சுவல், மணி ரெயின், அதாவது பணமழை பெய்யும், புதையல் கிடைக்கும்னு சொல்லி ஃபேக் ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை மக்கள் கிட்ட பரப்பி ஏமாத்துறது தான் இவனோட வேலையே. குறிப்பா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்ல கஷ்டப்படுறவங்கள டார்கெட் பண்ணி ஸ்பெஷல் ரிச்சுவல் பண்ணினா உங்க வாழ்க்கை மாறிடும், கோடிகள் குவியும்னு சொல்லி மூளைச்செலவு பண்ணிருக்கான். அன்னைக்கு ராத்திரி நடந்த கொடூரம் ரொம்ப துல்லியமா பிளான் பண்ணப்பட்டது. அந்த 3 பேரும் அவனை முழுசா நம்பி அங்க போயிருக்காங்க. சடங்குங்கிற பேர்ல அவன் அவங்களுக்கு லட்டு கொடுத்திருக்கான். ஆனா அந்த லட்டுல அலுமினியம் பாஸ்பைட் பாய்சனும் ஸ்லீப்பிங் பில்ஸும் கலந்திருக்கு. அதை சாப்பிட்ட சில நிமிஷத்திலேயே 3 பேரும் மயங்கி அந்த கார்க்குள்ளேயே பரிதாபமா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த பதட்டமும் இல்லாம கம்ருதீன் அங்கிருந்து அமைதியா நடந்து போறத அந்த கேமரால பதிவாகிருக்கு. இந்த சிசிடிவி ப்ரூஃப் தான் ஒட்டுமொத்த கேஸையே திருப்புச்சு. கொலையாளி யாருன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் அவங்களோட இன்டென்ஸ் மேன்ஹண்ட்ட ஆரம்பிச்சாங்க. சில நிமிஷங்கள்ல கால் ரெக்கார்ட்ஸ் அனலைஸ் பண்ணப்பட்டுச்சு. அடுத்த சில மணி நேரங்கள்ல சிசிடிவி ட்ராக்கிங் ஆரம்பமாச்சு. டிஜிட்டல் டேட்டாவை வச்சு அவனோட லொகேஷனை பின் பாயிண்ட் பண்ணி வெறும் சில நாட்கள்லயே கம்ருதீனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் ஆன பிறகு நடந்த இன்டரோகேஷன்ல அவன் பல ஷாக்கிங் உண்மைகளை ஒத்துக்கிட்டான். மக்களோட பேராசை, பண கஷ்டம், அப்புறம் அவங்களோட மூட நம்பிக்கை, இது எல்லாத்தையும் வச்சு பல வருஷமா அவன் இந்த ஸ்கேமை நடத்திட்டு இருந்திருக்கான்னு போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டெல்லி முழுக்க இந்த மாதிரி ஃபேக் ரிச்சுவல்ஸ் பத்தின பெரிய டிஸ்கஷன் ஆரம்பிச்சது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மக்கள் ஏன் இன்னமும் இதையெல்லாம் நம்புறாங்க? சிவியர் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், குறுக்கு வழியில திடீர்னு பணக்காரன் ஆயிடணும்னு நினைக்கிற டெஸ்பிரேஷன், அப்புறம் நம்ம சமூகத்துல ஆழமா ஊறிப்போன மூட நம்பிக்கைகள். இந்த வீக்னஸை தான் கம்ருதீன் மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கு சாதகமா ரொம்ப சரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமா உங்க வாழ்க்கையே நொடியில மாத்திருவேன்னு அவங்க சொல்றது ஒரு பெரிய மாய. ஆனா அதோட ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னா பியூர் ஃபினான்ஷியல் மேனிபுலேஷன் அண்ட் கண்ட்ரோல். மக்களை மூலச்செலவு பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையும் நம்பிக்கையும் சுரண்டுறதுதான் இவங்களோட உண்மையான நோக்கம். உண்மையிலே தப்பான ஆட்களை நம்புறது சில நேரங்கள்ல உங்க பணத்தை மட்டும் இல்ல, உங்க உயிரே பறிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு மிகப்பெரிய உதாரணம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. யாராவது வந்து உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு போய் வாக்குறுதி கொடுத்தா நம்ம ஏன் இவ்ளோ சீக்கிரமா அதை நம்பி ஏமாந்துடுறோம்? இது நம்மளோட ஆசையா இல்ல அறியாமையா? இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி சில்லிங் ட்ரூ கிரைம் கேசஸை தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு ஷாக்கிங் ட்ரூ கிரைம் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன்.